உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். வசந்தம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் எமது புத்த பகவானின் ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 2018 9ஆம் மாதம் 17ஆம் திங்கட்கிழமை. இன்று நாங்கள் புத்த பகவான் கூறப்பட்ட ஒரு விடயத்தை கதையாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் ஒரு ஆத்மீக நண்பர்களாக வாழ வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த குடும்பம், அதே போன்று சமுதாயம், அதே போன்று நாட்டு மக்கள் சிறந்தவர்களாக வாழ முடியாது. உதாரணமாக சொல்லி போனால் ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த காலையிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பறவைகள், நீங்கள் ஒரு பறவைகள் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் பார்த்தாலும் அந்த பறவைகள் ஒரு நண்பர்களாக இருக்கின்றார்கள். இந்த கதையிலே எங்களுக்கு மிருகங்களுக்கும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நன்மைகளை அதிகமாக இருக்கின்றன. நாங்கள் அது கொஞ்சம் பார்ப்போம். ஒரு காலையிலே ஒரு பறவைகள் உணவை தேடுவதற்கு ஒரு இடத்துக்கு சென்றார். அந்த வகையிலே அவங்களுக்கு அந்த உணவை அவங்களை பெற்றுக்கொண்டு மிக சந்தோஷமாக அவங்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஒவ்வொரு நாடும் அந்த வேடன் இவங்கள் அவங்களை பிடிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் வலையை போட்டுவார். அந்த வலை போட்டவுடனே இவங்கள் ஒருவர் மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவங்கள் எல்லோரும் ஒரு நண்பர்களாக இருந்து அந்த வலையை எடுத்து சென்று அந்த நாளிலே அவங்களை காப்பாற்றினார். 2வது நாளிலே அவங்கள் மீண்டும் அந்த உணவை தேடி கொண்டு ஒரு இடத்துக்கு வந்தார். அந்த வந்தவுடனே இந்த வேடன் 2வது நாளிலே திருப்பி அந்த வலை போட்டார். வலை போட்டவுடனே இவங்கள் ஒருவருக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் தான் தலைவர், நான் தான் பெரியவர் என்று சிந்தித்து அந்த ஒரு ஏற்கனவே நண்பர்களாக இருந்தவர்கள் ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாக, ஒரு நண்பர் என்று சிந்திப்பாமல் இவங்களோட போட்டி அவங்கள் அந்த நாளிலே யாருமே அந்த வலையை கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. அந்த வகையிலே அந்த வேடனுக்கு அந்த நாளிலே வேடனுக்கு அந்த பிடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் நீங்கள் இந்த காலை வேளையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் ஒரு பாடசாலையாக கல்வி பயிலும் மாணவர்கள், அதே போன்று அலுவலகத்துக்கு செல்கின்ற ஊழியர்கள், உயர் அதிகாரி இருந்து கீழ்மட்டத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவங்கள் சிந்திக்க வேண்டியது எல்லோரும் ஒற்றுமையாக அந்த செயற்பாடுகளை தமது கடமை மிக சிறந்த முறையிலே செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் அந்த செய்கின்ற காரியங்களையும் மிக இலகுவாக மிக சிறந்த முறையிலே செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் அந்த கதை கேட்டு நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் ஒரு நண்பர்களாக, ஒரு ஆத்ம நண்பர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒரு சகோதர போல நண்பர்களாக அவரை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் அந்த குடும்பம் மிக உயர் மட்டத்துக்கு போக முடியும். அதே போன்று நாட்டு மக்களாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் இந்த எமது தாய்நாடு, நாங்கள் இலங்கையர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சிந்தித்து இந்த நாட்டை, இந்த வாழ்க்கை, அதே போன்று உங்கள் கடமைகளை சிறந்த முறையிலே நீங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தால் சிறந்த மனிதர்களாக வாழ முடியும் என்று இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் மறந்திருக்கின்ற இன்றைய நாள் மிக அழகான நீங்கள் நல்ல காரியங்களை செய்கின்ற காரியங்களை மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு செய்வதற்கு இந்த புத்த பகவானின் ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டு
உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் அம்பா சாம்பவி சந்திரமௌலீம் ரபலாகபர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவா திரணயணி காத்யாகினி பைரவி சாவித்ரி நவயௌவனாம் சுபகரி சாம்ராஜ்யலக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அந்த இறை பிரார்த்தனை மூலமாக நமக்கு வாழ்விலே அனைத்தும் வந்து சேரும் என்பது உண்மை. அந்த வகையிலே நாம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு முதலிலே நம்முடைய சமயம் அன்பு நிறைந்த சமயம். இந்த அன்பின் வழியிலே இறைவனை வழிபட்டவர்கள் முன்னோர்கள். அன்பினாலே எதையும் சாதித்து விடலாம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பது போல இந்த அன்பு என்பதுதான் ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் உள்ளது. அந்த அன்பை நாம் நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவன் அன்பை படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இந்த அன்பை படைத்திருக்கின்றான். இந்த அன்பின் மூலமாக நாம் இறைவனை காண்பது மிகவும் நமக்கு எளியதான ஒரு வகை. இறைவன் மீது நாம் அன்பு செலுத்துகின்ற பொழுது அந்த இறை அன்பு நமக்கு வந்து சேர்கிறது. இந்த அன்பு என்பது பல்வேறு பரிமாணங்களில் நாம் காணுகிறோம். ஒரு தாய் குழந்தை மீது செலுத்துகின்ற அன்பு, ஒரு குழந்தை தாய் மீது செலுத்துகிற அன்பு, ஒரு கணவன் மனைவி மீது செலுத்துகின்ற அன்பு, ஒரு மனைவி கணவன் மீது காட்டுகின்ற அன்பு, ஒரு ஆசிரியர் மாணவன் மீது காட்டுகிற அன்பு, ஒரு மாணவன் ஆசிரியர் மீது காட்டுகின்ற அன்பு, அடியவர்கள் இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பு, இறைவன் அடியவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு என்று இந்த அன்பை நாம் பல்வேறு பரிமாணங்களிலே காணுகிறோம். இவ்வாறு இந்த அன்பின் மூலம் நாம் இறைவனுடைய திருவருளை எல்லாம் பெற்றுவிடலாம். இறைவனுடைய திருவருளை ஞானசம்பந்த பெருமான் எதுவுமே அறியாதவராக சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த அன்பு நிறைந்ததினாலே அங்கே நீராடச் சென்ற தன்னுடைய தந்தையை காணாமல் ஆகாயத்தை நோக்கி அப்பா அம்மா என்று அழுத பொழுது இறைவன் இறங்கி வந்து உமாதேவியானவள் ஞானப்பால் கொடுத்தாள் என்று நாம் புராணங்களிலே படித்திருக்கிறோம். அங்கே அன்பின் நிமித்தமாக எந்த விதமான கள்ளங்கபடமில்லாத அந்த சிறிய குழந்தை தந்தையை காணாது அழுத பொழுது இறைவன் இறங்கி வந்து ஞானப்பால் கொடுத்தாள் உமாதேவியார். அதனாலே தான் அவனுக்கு ஞான சம்பந்தன் என்று பெயர் ஏற்பட்டது. அந்த ஞானப்பாலை குடித்ததும் ஞானம் பிறந்ததினாலே தந்தை வந்து யார் உனக்கு இந்த பாலை கொடுத்தது என்று கேட்டபொழுது தோருடைய செவியன் என்ற தேவாரத்தை அந்த 3 வயது குழந்தை பாடியதாக நாம் புராணத்திலே படிக்கிறோம். அதே போல் இந்த அன்பினாலே எதையும் நாம் சாதித்து விடலாம். தாய்ப்பன்றியை ஒரு வேடவன் கொன்ற பின்பு அந்த பன்றிக்குட்டிகளெல்லாம் தாயை காணாது தவித்த பொழுது அந்த அன்பினாலே இறைவன் இறங்கி வந்து அந்த பன்றிக்குட்டிகளுக்கு தாய்ப்பன்றியாக இருந்து பால் கொடுத்தார் என்று நாங்கள் புராணத்திலே படிக்கிறோம். எனவே இந்த அன்பு நிறைகின்ற பொழுது இந்த அன்புக்கு முண்டோ அடைக்கும் தாழ், அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அன்பின் மூலமாக நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அதனாலே தான் திருமூலர் அன்பே சிவம் என்று சொன்னார். அன்பு வேறு சிவம் வேறு என்பது கிடையாது. யாருடைய உள்ளத்திலே அன்பு நிறைந்திருக்கின்றதோ அவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் குடிகொள்வானாம். அன்பே சிவம். நம்முடைய உள்ளத்திலே இறைவனும் இருக்கின்றான், மிருகமும் இருக்கிறது. நாங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக பேசுகின்ற பொழுது அந்த இறைத்தன்மை வெளியாகிறது. நாம் சற்று கோபப்பட்டு சஞ்சலப்பட்டு ஆத்திரப்பட்டு நாங்கள் வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது மிருகத்தனம் அங்கே புறப்படுகிறது, அந்த வெளிப்பாடாக தெரிகிறது. எனவே நாம் இந்த அன்பு நிறைந்த உள்ளத்திலே அன்பின் மூலமாக நாம் எதையும் சாதித்து விடலாம். அந்த மிருகத்தனம் வெளிப்படாமல் நாங்கள் இனிய வார்த்தைகளை பேசுகின்ற பொழுதும்
கனிவாக பேசுகின்ற பொழுதும் இறைவன் மீது அன்பு செலுத்துகின்ற பொழுதும் அந்த அன்பே சிவமாக அமர்ந்து இருக்கின்ற இறைவனை நாங்கள் அன்பின் வழிபாட்டின் மூலமாக இறைவனை வழிபட்டு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருளை எல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். வசந்தன் டிவியின் ஆராதனை நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகில் ஒவ்வொரு தனி மனிதரும் அல்லது குழுக்களாக பிற மனிதர்கள் பாவனைக்காக தர்மம் செய்கின்ற பொருட்களை நாங்கள் பொது சொத்துக்கள் என்று சொல்வோம். பொது சொத்துக்கள் பல வகையாக இருக்கின்றன. மனிதர்களால் தர்மம் செய்யப்படுகின்ற சொத்துக்களாகவும் இருக்கலாம். அதே போன்று அரசாங்கம் தனது மக்களுடைய பாவனைக்காக கொடுக்கின்ற சொத்துக்களாக இருக்கலாம். அதே போன்று இயற்கையாக இறைவனால் எங்களுக்கு அருளப்பட்ட சொத்துக்களாகவும் இருக்கலாம். இந்த பொது சொத்துக்களை பாதுகாப்பது எங்கள் அனைவருடைய கடமையாகவும் இருக்கின்றது. அதற்கு சேதம் விளைவிக்காது நாங்கள் இருக்க வேண்டும். உண்மையில் அரச சொத்துக்களாக பாடசாலையாக இருக்கலாம், அல்லது மருத்துவமனையாக இருக்கலாம், அல்லது கல்விக்கூடங்களாக இருக்கலாம், அல்லது நூலகங்களாக இருக்கலாம், அல்லது வேறு வகையான சொத்துக்களாக இருக்கலாம். அதே போன்று இயற்கையாக இறைவனால் எங்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள் ஆறுகளாக, குளங்கள், காடுகள், கடற்கரை, இது போன்று பல வகையாக காணப்படுகின்றது. இந்த சொத்துக்களை நாங்கள் சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இந்த சொத்துக்களை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். நாங்கள் இதனை பாதுகாக்க வேண்டும். உண்மையில் எங்களிடத்தில் தனிப்பட்ட ஒரு சொத்து அல்லது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு பொருள் என்றால் எந்த அளவு தூரம் நாங்கள் அதனில் கரிசனை செலுத்துகின்றோம், அதனை எவ்வாறு பாதுகாக்கின்றோம் என்பது எங்களுக்கு தெரியும். அது சேதமாக்கப்படுகின்ற பொழுது அல்லது காணாமல் ஆக்கப்படுகின்ற பொழுது எந்தளவு தூரம் நாங்கள் வருத்தப்படுகின்றோமோ அதே போன்றுதான் இந்த பொதுவான சொத்துக்களிலும் பொது சொத்துக்களிலும் எங்களுடைய கரிசனையும் பாதுகாப்பும் அந்த வருத்தமும் இருக்க வேண்டும். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிழல் தருகின்ற மரத்தின் கீழும் பாதை ஓரங்களிலும் யார் சிறுநீர் கழிக்கின்றார்களோ அவர்கள் இறைவனால் சபிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். எனவே இதற்குள்ளாக பொதுவான சொத்துக்களை நாங்கள் எந்த அளவு தூரம் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும், அதற்கு சேதம் விளைவிக்கின்ற பொழுது அல்லது அதனை நாசமாக்கின்ற பொழுது எந்த அளவு தூரம் இறைவனால் நாங்கள் தண்டிக்கப்படுகின்றோம் என்பதையும் நாங்கள் இதற்குள்ளாக விளங்குகின்றோம். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்கள் பொது சொத்துக்களில் மிகவும் கரிசனையாக இருந்திருக்கின்றார்கள். ஒருமுறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆகாரத்தை சாப்பிடுகின்ற பொழுது ஒரு இனிப்பு பண்டம் காணப்படுகின்றது. உடனே கேட்கின்றார்கள், இந்த இனிப்பு பண்டம் எங்கிருந்து வந்தது? அவருடைய மனைவி சொல்கின்றார், உங்களுக்கு அந்த அரசாங்க திரைசேரியில் தந்த பணத்தின் அந்த ஊதியத்தில் சிறுக ஒரு சிறிய தொகையை நான் சேமித்து வைத்து வந்தேன், அதன் மூலமே நான் இதனை செய்து தந்தேன். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆம், எனக்கு இந்த திரைசேரியிலிருந்து அதிக ஊதியம் கிடைக்கின்றதா என்று நினைத்து அவருடைய ஊதியத்தை குறைக்குமாறு அந்த பணியாளர்களிடம் வேண்டிக் கொள்கின்றார். அதே போன்று ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுகம் இல்லாமல் நோயுற்று படுத்திருக்கின்ற பொழுது அவருக்கு தேன் தேவைப்படுகின்றது. அவர் நாட்டின் தளபதி, நாட்டின் ஜனாதிபதி என்றாலும் அந்த பொது சொத்தில் எந்த அளவு தூரம் கரிசனையாக இருந்திருக்கின்றார் என்பதை இதற்குள்ளாக நாங்கள் விளங்க இருக்கின்றோம். அவர் சொல்கின்றார், பொது மக்களுடைய திரைசேரி, எனவே பொது மக்களிடம் அவர் கேட்கின்றார், எனக்கு சிறிதளவு தேன் தேவைப்படுகின்றது, என்னிடத்தில் அந்த வசதி இல்லை, எனவே திரைசேரியிலிருந்து நான் கொஞ்சம் தேன் எடுத்துக்கொள்ளவா என்று கேட்கின்றார். மக்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். எனவே இவ்வாறுதான் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் பொது சொத்துக்கள் மீது அந்த கண்ணியமும் கரிசனையும் அவர்கள் கரிசனையும் செலுத்தியிருக்கின்றார்கள். அதிலே மிக கவனமாக அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அரசாங்க சொத்தாக இருக்கலாம், அல்லது மனிதர்களின் மூலமாக தர்மம் செய்யப்பட்ட சொத்துக்களாக இருக்கலாம், அல்லது இறைவனால் கொடுக்கப்பட்ட இயற்கையான சொத்துக்களாக இருக்கலாம், இந்த பொது சொத்துக்களை நாங்கள் சிறந்த முறையில் கண்காணித்து பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அதற்கு எந்த சேதமும் விளைவிக்காமல் நாங்கள் அவைகளை பயன்படுத்த வேண்டும். எனவேதான் எங்களிடத்தில் அந்த நாட்டின் இதனூடாக
நாட்டு பற்றும் ஏற்பட்டு எல்லா சொத்துக்களையும் சிறந்த முறையில் நாங்கள் பாவிக்கின்ற பொழுது சிறந்த ஒரு சமூகமாக எங்களுக்கு வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிற இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியில் கால் பதித்திருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய திருச்சபையிலாக இருக்கட்டும், குடும்பத்திலாக இருக்கட்டும், எங்களுடைய சபைகளிலாக இருக்கட்டும், நிறைய சிக்கல் பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் கூடி வரும் பொழுது அந்த கூடி வருகின்ற நோக்கத்தை இழந்தவர்களாக இருக்கின்றோம் என்று. இன்றைய நாளிலே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கின்ற ஒரு அறிவுரை, பவுல் சொல்கின்ற ஒரு அறிவுரையை இங்கே பாருங்கள். அவர் எழுதியிருக்கிறார் என்னவென்றால், உங்களிடையே கட்சி மனப்பான்மை இருப்பதை நான் கேள்விப்படுகின்றேன், பிளவுகள் இருப்பதாக நான் கேள்விப்படுகின்றேன். நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களுடைய பிளவுகள் ஏற்பட்டு கட்சி மனப்பான்மை ஏற்பட்டு அங்கே அன்புக்கும் அந்த அன்பு ஆட்சி செல்வதற்கு பதிலாக பிரிவினை ஆட்சி செய்வதை நான் பார்க்கின்றேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, அன்றைய நாளிலே கொரிந்திய திருச்சபைக்கு எழுதிய இந்த மடல் இன்றும் எங்கள் மத்தியிலே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய எத்தனை பக்தி சபைகள் எனக்கு அருமையானவர்களே செயலை இழந்து கிடைக்கிறது, எத்தனை கூட்டங்களிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை எங்களுடைய ஆலயங்களிலே பங்கு சபை கூட்டங்களிலே ஏன் ஒரு காரியத்தையும் எங்களால் செய்ய முடியாது இருக்கிறது. காரணம் என்ன? பிரிவினை, பிளவு, இந்த மாதிரியான கட்சி மனப்பான்மை, ஜாதி மனப்பான்மை, இதன் நிமித்தமாக நாங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு உண்மையான கத்தோலிக்க திருச்சபையிலே அங்கத்தவராக இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும், கிறிஸ்துவை தன் தொந்த இரட்சகராக ஆதாயமாக்கி கொண்ட ஒவ்வொரு மனிதனும் எனக்கு அருமையானவர்களே, உள்ளத்தில் கட்சி மனப்பான்மையை வளர்த்தால், பிளவுகள் வளர்த்தால், அந்த ஜாதியை வளர்த்தால் நாங்கள் உண்மையான மனிதர்களாக இருக்க முடியாது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி எனக்காக இரத்தம் சிந்தினார்? நான் உயர்ந்த குலத்தில் சேர்ந்தவன் என்று சொல்லியா, அல்லது பணம் படைத்தவன் என்று சொல்லியா, அல்லது அந்தஸ்து படைத்தவன் என்று சொல்லி எனக்காக இரத்தம் சிந்தினார்? அது ஒன்றையும் ஆண்டவர் இயேசு பார்க்கவில்லையே எனக்கு அருமையானவர்களே. ஒன்றையும் பார்க்காமல் அன்பின் நிமித்தமாக எங்களை முழுவதும் ஆட்கொண்டு எங்களை விடுதலைக்கு பாதைக்கு இட்டு சென்ற ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய திருச்சபையில் நாங்கள் கூடி வருகின்ற பொழுது இது எல்லாம் எங்களுக்கிடையே இருந்தது என்று சொன்னால் எனக்கு அருமையானவர்களே, எப்படி திருச்சபை வளரும்? எப்படி எங்கள் மத்தியிலே அன்புறவு உருவாகும்? எப்படி நாங்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவது? எனக்கு அருமையானவர்களே, அங்கே ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஆண்டவருடைய சாபத்தை தானே நாங்கள் தக்க வைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நன்றாக யோசித்து பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை. எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் ஒன்றாக கூடி வரும் பொழுது, உறவுகள் மத்தியிலே கூடி வருகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? ஒன்றாக கூடி வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு அருமையானவர்களே, அங்கு அன்பு மலர வேண்டும், அங்கே உறவின் பாலம் பலப்பட வேண்டும். நாங்கள் மீண்டுமாக ஆண்டவருக்காக எழுந்து ஜொலிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். அதை விடுத்து எல்லா இடங்களிலும் பார்க்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை, சிக்கல் என்னவென்றால் எனக்கு அருமையானவர்களே, இந்த கட்சி மனப்பான்மை, வேற்றுமைகள், ஜாதி பிரச்சனை, இதை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ தகுதியற்றவர்களாக மாறிவிடுகின்றோம். இன்றைய நாளில் யோசித்து பார்ப்போம், நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? உண்மையாகவே நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று அறிக்கையிட்டு கொண்டு என் வாழ்க்கை பாதை வேறு வழியில் போகிறதா, இல்லை அறிக்கையிடுகின்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இதற்காக ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளில் அப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் அதை முற்றும் அகற்றி ஆண்டவருக்கு உரிய பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.